ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். இன்றைக்கி எக்கனாமிக்ஸோட குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸில் நமக்கு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் மெயினாக இப்போ இருக்கிற டேக்ஸு, என்னென்ன இயர்ஸு, இதெல்லாம் ரொம்ப வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ஜூலை 1, 2017 தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஜிஎஸ்டியில் அதிகபட்சமாக எத்தனை பர்சன்டேஜ் வரி இருக்கும். அதில் சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்கும், ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கும். ரெண்டு சேர்ந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 28% தான் சரியான விடை. ஸோ 28% அதிகபட்சமாக டேக்ஸ் விதிக்கிறாங்க. அடுத்த கேள்வி, பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடியால் 18 பிப்ரவரி 2016 அன்றைக்கி தொடங்கினாங்க. இது மெயினாக விவசாயிகளுக்கு காப்பீட்டு கொடுக்குறக்காக, அதாவது இன்சூரன்ஸ் கொடுக்குறக்காக இது தொடங்கப்பட்டிருக்கு. மெயினாக இதில் சம்பா பயிர்களுக்கு 2%, குருவை பயிர்களுக்கு 1.5%, அதுக்கப்புறம் வருடாந்திர மற்றும் வணிக பயிர்களுக்கு 5% இந்த காப்பீட்டு தொகை கொடுக்குறாங்க. அடுத்தது, ஜிஎஸ்டி பற்றி தவறானது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மத்திய மற்றும் மாநில அரசு விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதுங்கிறது சரிதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படிங்கிறது இருந்தது, மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு இருந்தது. அதை இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க, சேவை வரி அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெண்டாவதுல பார்த்திங்கன்னா, உற்பத்தி மற்றும் பண்டங்கள் பணிகள் மீதான அடுக்கு வரியாக பாதக விளைவை நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் அடுக்கு வரி, அதாவது வேல்யூ ஆடடை நம்ம நீக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் இது ஒரு பல முனை வரியாகும் அப்படிங்கிறது தான் தவறானது. ஏன்னா இது ஒரு முனை வரி. இது ஒரே ஒரு டைம் தான் டேக்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி. அடுத்த கேள்வி, எஃப்டிஐ அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதா எஃப்டிஐ அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய முதலீடு நேரடியாக பண்ணுறது தான். அதாவது ஆப்ஷன் சி வெளிநாட்டு நேரடி முதலீடு அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்தது, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. சிறப்பு பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா, ஏப்ரல் 2000 தான் உருவாக்குனாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, முற்றுரிமை வாணிப கட்டுப்பாடு சட்டம், அதாவது எம்ஆர்டிபியை அகற்றிய ஆண்டு. ஸோ எம்ஆர்டிபியை அகற்றிய ஆண்டு 1991. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஜிடிபியை பொறுத்து நமது நாடு தற்போது டேஸ் இடத்துல உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆப்ஷன் சி 9வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் உரிமையை தனியாருக்கு மாற்றுவதை குறிப்பது என்ன? ஸோ நம்ம கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இருக்கிறது எல்லாத்தையுமே தனியாருக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா, தாராளமயம், அடுத்தது தனியார் மயம், அடுத்து உலகமயமாதல் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் தனியார் மயமாதல் அப்படிங்கிறதான் தனியாருக்கு நம்ம சேவைகளை கொடுக்கறது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வெளிநாடு முதலீடு, வெளிநாடு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம், இது எல்லாத்தையுமே இந்த புதிய தொழில்நுட்ப கொள்கை கொண்டிருக்கு. அதனால் இவை அனைத்தும் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. இது முதலீட்டு விலக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது தனியார் மயமாதலுக்கும் இதுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது தனியார் மயமாதல் அப்படிங்கிறது அந்த சேவையை தனியார் கொடுக்கறது. இது பொதுத்துறை பங்குகளை விற்கிறது. ஸோ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 டேஸ் சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1955 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது மொத்த உற்பத்தியில் ஆசியாவில் 3வது இடத்துல இந்தியா இருக்குது. அடுத்த கேள்வி, ஆசியாவில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை டேஸில் இந்திய அரசு காண்டலா எனும் இடத்தில் துவங்கியிருக்காங்க. இதுக்கு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா
1965 தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, உழவர் கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு வந்து டேஸ் ஆண்டு இந்திய மைய வங்கி மற்றும் நாபார்டு ஆகியவற்றால் தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நாபார்டு அப்படிங்கிறது நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எப்போ வந்து தொடங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆகஸ்ட் 1998 இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இது வந்து விவசாயிகளுக்கு உண்டான கடன் திட்டமாக இருக்குது. இது வந்து தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கியால் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளோட தேவைக்கேற்ப குறுகிய கால கடன்கள் மற்றும் நீண்ட கால கடன்களை வந்து வழங்குறதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்வி, வர்த்தக கொள்ளை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து 50% அப்படிங்கிறது சரியான விடை. இந்த ராஜா செல்லையா அப்படிங்கிறவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர். இவர் 1991 95 வரைக்கும் வரித்துறை சீர்திருத்த குழு தலைவராக வந்து விளங்கியிருக்காரு. அதனால தான் இவர் பேர்லேயே வந்து வச்சுருக்காங்க. இதில் குழுவின் பரிந்துரைப்படி 50% வந்து அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த கேள்வி, புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. புதிய பொருளாதார கொள்கை 1991 ஜூலை 24 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்த கேள்வி, போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. 2010 தான் வந்து போட்டிக்குழு வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. அடுத்தது, எல்பிஜிக்கு எதிராக வாதம் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பொருளாதார வளர்ச்சி, ஆப்ஷன் பி வந்து அதிக முதலீடு, ஆப்ஷன் சி வந்து மக்கள் மற்றும் மண்டலங்களிடையே ஏற்றத்தாழ்வு, ஆப்ஷன் டி வந்து நவீனமயமாக்கல்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி மக்கள் மற்றும் மண்டலங்களிடையே ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை டேஸாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் டி 2015 தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, டேஸ் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மம் குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. நரசிம்மம் குழுவின் பரிந்துரைகள் வந்து 1991 ஆண்டு வந்து பரிந்துரை செய்யப்பட்டுச்சு. அடுத்த கேள்வி, ராஜ் கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஸை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வந்து குறைவான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, உலக மொத்த ஜிடிபியில் இந்தியாவின் மதிப்பில் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தத்தில் வந்து இந்தியாவோட உலக மொத்தத்தில் ஜிடிபியில் வந்து 2.9% வந்து இந்தியாவோட பங்கு இருக்குது. அடுத்த கேள்வி, தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து எஃப்டிஐ அப்படிங்கிறது வெளிநாட்டு நேரடி முதலீடு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எஃப்டிஐங்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து எஃபிஐ அப்படிங்கிறது வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு, ஒரு பார்ட்டிஷன் மட்டும் வந்து கொடுக்குறது. அடுத்தது ஐஎம்எஃப் அப்படிங்கிறது வந்து பன்னாட்டு வர்த்தக நிதியம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எஃப்ஐபிபி அப்படிங்கிறது வெளிநாட்டு முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து எது வந்து சரியான விடை? ஸோ இதில் ஐஎம்எஃப் அப்படிங்கிறது பன்னாட்டு வர்த்தக நிதியம் கிடையாது. ஐஎம்எஃப் அப்படிங்கிறது சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, 2016 அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தி $1 பில்லியன் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து $2251. இதுதான் வந்து சரியான விடை. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.